சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி வருகின்ற இந்த அப்பாவை நிச்சயமாக நீ தள்ளிவிடாதே. உன் உயிருக்கு நிகரான ஒரு உறவு உன்னை தேடி வருகிறது. இந்த உறவை என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்று நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம், இந்த சாயப்பா உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உயிருக்கு நிகரான ஒரு உறவு என்றால் யாரும் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்களா என்ன? அந்த உறவை யாரும் வேண்டாம் என்று விட்டு விடுவார்களா என்ன? என்னதான் நடக்கும் என்று நீ உணரும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்களை உன் மனதிற்குள் நின்று உன்னிடத்தில் பல கேள்விகளை கேட்டிருந்தாலும் இப்பொழுது நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றாக நீ சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, என்னவாகி விட்டது என்றெல்லாம் யோசித்து இனி எப்பொழுதும் நீ கலங்காதே. என்ன நடக்கப் போகிறது என்பதை எல்லாம் நீ சிந்தித்து எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருக்க எந்த நாளிலும் கற்று உன்னை நான் எப்பொழுதும் நீ சிந்தித்தது எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க எந்த நாளிலும் கற்று உன்னை நான் எப்பொழுதும் அன்போடு அரவணைக்க உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு மீட்டெடுக்க வருகின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிடாது என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டுவிடாத வாழ்க்கை எப்படி இருந்தாலும் உன்னை நான் மீட்டெடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை. நீயும் இந்த அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் உனக்காக என்னை தேடி வருகிறாய் அல்லவா? நாம் ஆசைப்பட்டதும் நாம் விரும்பியதும் நமக்கு நடக்கவில்லை என்றாலும் கூட நம்முடைய தெய்வம் நம் அருகில் இருந்தால் போதும் என்று நினைக்கின்ற என் குழந்தை அல்லவா? அப்பாவின் வார்த்தைகளை தினம் தினம் கேட்டுவிட்டால் போதும் என்று நினைக்கின்ற என் குழந்தை அல்லவா? நிச்சயமாக என்னால் உணர முடிகிறது. உன் மனதில் தோன்றக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உனக்கென்று நான் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து என் குழந்தை நீ கலங்கும் பொழுதுகளில் எல்லாம் இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ அடுத்தடுத்த முடிவுகளையும் முயற்சிகளையும் சரியாக எடுத்து கொண்டிருப்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. எதற்கெடுத்தாலும் என் குழந்தை நீ பதற வேண்டாம். எதற்கெடுத்தாலும் இந்த வாழ்க்கை நினைத்து என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து உனக்கு நடக்கும் அத்தனையும் நீ எப்பொழுதும் போல நான் மதிப்போடு உன் என்னவென்று உணர்ந்து உனக்காக நான் வருகின்ற இந்த காலம் இனி உன்னை எப்பொழுதும் நான் மதிப்போடு வாழச் சொல்லும். இனி உன்னை எப்பொழுதும் நான் அரவணைத்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க இந்த சாயப்பா உனக்கென சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டாய். ஆனால் அத்தனை நேரம் இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிலைத்த தன்மையோடு உணர்ந்திடுவாய். நமக்கான ஒரு உறவு நிரந்தரமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் கிடைக்கும் என்று நாம் தேடிக்கொண்டிருக்கும் இந்த நேரம், அந்த உறவை பெறுவதற்கு நாம் எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் என்று நினைக்கின்றாய். ஆனால் ஒரு சில குழந்தைகளை நான் பார்க்கின்றேன். எவ்வளவோ இன்னலிலும் வேதனைகளிலும் ஒரு வாழ்க்கையை அடைய இவர்கள் துடிக்கிறார்கள். எவ்வளவோ கஷ்டத்தில் ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்கிறார்கள். பிடிவாதம் பிடிக்கிறார்கள். அப்பா, நீ கொடுக்கவில்லை என்றால் நான் இருக்கவே மாட்டேன் என்றும் என்னிடத்தில் சொல்கிறார்கள். இந்த வாழ்க்கையை எனக்கு நீ எப்படியாவது கொடுத்து விடு. அப்படி இருந்துவிட்டால் அந்த வாழ்க்கையை நான் இத்தனை கஷ்டப்படுகிறது இந்த குழந்தை என்று சொல்லி கையில் கொடுத்தால், கையில் கிடைத்த பிறகு அந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று உதறி கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை எந்த வகையிலும் அனுபவிக்க தெரியாமல் அது வழி நடத்தி கொண்டிருக்கின்றது. முதலில் எல்லோருக்கும் ஒன்று புரிய வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான், வாழ்வதும் ஒரு முறைதான். அப்படியானால் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்றும் ஏதுவென்றும் உறுதியாக பெற வேண்டும் அல்லவா? உறுதியான மனநிலையோடு எதையும் நீ உணர வேண்டும் அல்லவா? ஒட்டுமொத்த விஷயங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க நிச்சயமாக நீ எதையும் தெரிந்திட வேண்டும் என்பதை மறக்காதே. எதையும் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே.
கையில் கிடைக்கின்ற விஷயங்களை ஒரு காலமும் கைவிட்டு விடக்கூடாது என்பதை நீ புரிந்து உன் கையில் நிற்கும் விஷயங்களை எப்பொழுதும் நீ நம்பிக்கையோடு உணர வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் இனி எந்த நாளும் என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து எல்லா நிலைமையிலும் எதையும் என் குழந்தை நீ சரியாக பெற்று உன்னை நான் எப்பொழுதுமே நிலைத்த தன்மையோடு வாழ வைக்க நினைக்கும் பொழுது அதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் போதும். இதை எல்லாமும் என் குழந்தை நீ சரிவர உணர்ந்து விட்டால் அது போதும். இனி நடக்கும் என்று என் குழந்தை எதையும் சிந்தித்து நீ கலங்காதே, உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன். உனக்குள் தோன்றும் தேவையற்ற குழப்பங்களை நீ தவிர்த்து விட்டால் அப்பொழுதுதான் அது உனக்கு நடப்பதை உன் கண்களுக்கு தெரிய வரும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உனக்கு புரிய வரும். நாம் என்ன நினைத்தோம், நமக்கு என்ன நடக்கிறது, நாம் எதை பற்றி யோசிக்கிறோம், நம் வாழ்க்கை என்னவாக மாறுகிறது என்பதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும். உன்னோடு எந்த நாளிலும் உன் அப்பாவினுடைய அன்பும் அரவணைப்பும் சுற்றி இருப்பதை நீ புரிந்து கொண்டால் உனக்கு கிடைக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ நன்மதிப்போடு உணர்ந்து கொண்டாலே அது போதும். நல்லதையே வேண்டி விரும்பி நாம் எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் முழுக்க முழுக்க என் குழந்தைக்கான நல்ல உறவுகளை இனி தேடி கொடுப்பதையே நான் என்னுடைய முழுமையான எண்ணமாக கொண்டிருக்கின்றேன். உனக்காக ஒரு வெற்றியை கொடுக்க நான் எப்பொழுதும் உன்னோடு தான் வருகிறேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. என்ன தேவை இருந்தாலும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் இனி உன்னோடு பயணிக்கும் இந்த நாட்கள் முழுக்க இனி உன்னை அன்போடு அரவணைப்பதை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். எதிலுமே நமக்கான தேவைகளை விருப்பங்களையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெறுகிறோம் என்றால் இந்த வாழ்க்கை நமக்கு தகுந்தாற்போல மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் தாண்டி எதையும் உணர்ந்து நீ என் பின்னால் வருகிறாய். என்ன நடந்தாலும் நம் அப்பா பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டு நிச்சயமாக என்னை தேடி வருகிறாய். அப்படி இருக்கும்பொழுது இனி எதிலுமே என் குழந்தை நீ உணர வேண்டாம், எதையுமே நீ நினைக்க வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டால் அப்பா பார்த்து கொள்வார் என்று தானே அர்த்தம். அப்படியானால் நான் சொல்லும் பொழுது நான் சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த நேரமும் இனி உன்னை என்ன தேடி வந்தாலும் அதிலிருந்து கிடைக்கும் உண்மைகளை நம்மோடு இருக்கின்றவர்கள் நமக்கு என்னென்ன காரியங்களை இதுவரையில் நடத்தி இருக்கிறார்கள், இனி நமக்கென என்ன நடத்தப் போகிறார்கள் என்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. சரியாக இனி உன் முன்னால் நான் வந்து நிற்கும் நேரம் நீ கேட்டது போல உன் வாழ்க்கையில் உண்மையான உறவுகளை நான் உனக்கு அடையாளப்படுத்தி தருவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. உண்மையான உறவுகளை என்னவென்று நான் உனக்கு கொண்டு வந்து தருவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் நான் சொல்லும் வார்த்தைகளில் இருக்கும் உண்மைகளை கண்டுபிடிக்க முடிந்தால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கை உன் கையில் அழகாக உன் வசமாக மாறும். உன்னுடைய விருப்பம் போல நீ விரும்பிய ஒவ்வொருவரும் உன்னையே தேடி வருவார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். அத்தனையும் உனக்கென்று இனி உருவாக்கும் இந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். சரியென்று எதையும் நீ உணர்ந்து நின்றால் அது போதும். அடுத்த கட்டத்தை நான் உனக்கு நிச்சயமாக என்னவென்று அடையாளப்படுத்தி தந்து விடுவேன். அத்தனையிலும் உனக்கு ஒரு உண்மைகளை நான் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதை நீ புரிந்து அப்படி எந்த ஒரு உறவை நாம் சாயப்பா நமக்கு அடையாளப்படுத்த போகின்றார், யாரை நமக்கு காண்பித்து கொடுக்க போகின்றார் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றுகிறது என்றால் நிச்சயமாக என்னை சந்தேகிக்காதே. உன் அப்பா ஒரு பொழுதும் தேவையில்லாத யாரையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறுத்துவதில்லை. உனக்கான நன்மைகளோடு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் நான் உனக்கு இப்பொழுது உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயாராகிவிட்டேன். அது யாராக இருக்க முடியும்? சில நாட்களாக உன்னோடு பேசுகின்ற சிலர் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்குமோ ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று பார்த்து பார்த்து பொதுவாகவே ஒருவனுடைய கஷ்டத்தை நோண்டி நோண்டி கேள்விகள் கேட்காமல் அந்த கஷ்டத்தை என்னவென்று கேட்காமலேயே அவர்களுக்கு ஒருவர் ஆறுதல் சொல்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் உண்மையான உறவு. அப்படி ஒரு ஆறுதலை இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு உறவு கொடுத்து கொண்டிருக்கின்றது. கலங்க வேண்டாம் என்று நீ கண் கலங்கி நிற்க வேண்டாம் என்றும் இந்த அப்பா உன்னோடு இருக்கின்ற இது போன்ற நேரங்களில் எல்லாமும் நீ எதையுமே யோசித்து இனி வருந்தக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் இனிமேலும் உனக்கு முழுக்க முழுக்க உண்மைகளை எடுத்துச் சொல்ல வரும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்துவிட்டது என்று சொல்லி இனி எப்பொழுதும் என் குழந்தை நீ பதறாதே. உனக்கு நடப்பது என்னவென்றாலும் இதிலிருந்து நீ அடையக்கூடிய ஒரு வெற்றி என்பது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை நன்மதிப்போடு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல புரிதலோடு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை என் குழந்தை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதை நீ மறக்காதே. எது நடந்தாலும் இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிட்டால் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும்.
இந்த சாயப்பா நமக்காக வரக்கூடியவர்களை நாம் உதறி விடுகின்றோம். நமக்கான உண்மையை அன்பை கொடுக்கின்றவர்களை நாம் எப்பொழுதும் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் வேண்டுமென்றே நம்மை காயப்படுத்துகின்றவர்களை நாம் நமக்கு அருகில் நிற்க வைத்து சரிசமமான இடத்தை கொடுத்து வைத்திருக்கிறோம். இது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். அதுவும் அவர்களால் உன் கண் முன்னாலேயே நடக்கும். அப்பொழுது நீ உணர்ந்து இந்த தவறை செய்த எல்லாம் திருத்திக் கொள்ள நினைத்தாலும் ஒருபோதும் திருத்திவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.